வணக்கம். துபாயில் எனக்கு சம்பளம் விழுந்துருச்சு. ஸோ இன்றைக்கி ஃபுல் டேயும் கடையில் தான் சாப்பிட போகிறேன். கடையில் தான் சாப்பாடு மெயினாக எங்கட இன்றைக்கி நாள் ஃபுல் எக்ஸ்ப்ளோர் வந்து கடையில் தான். ஸோ இன்ட்ரோ கொடுத்துட்றேன். என் பேர் டிரோன். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ கைஸ், என்னோட ஓனஸ்டான ரிவ்யூவை தான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் எவ்வளோ சம்பளம் எடுக்கிறேன், நான் எப்படி பட்ஜெட் சேவிங் பண்ணுறேன், இந்த செலவு எவ்வளோ, அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டாக போய் கடையில் போய் சாப்பிடுவோம். ஸோ சம்பளம் வந்தால் மார்னிங் சாப்பாடு இங்கே தான் சாப்பிடுவோம். ஸோ மக்களே, இது தான் என் சம்பளம். நான் ஸோ என் சம்பளம் வந்து 2235 திராம். ஸோ அதில் டெபிக்கு 526 ரூபா கட்டியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு டெபி பேமெண்ட் ஒன்று 138. ஸோ காசு வித்ட்ரா பண்ணியிருக்கேன் 900 திராம். ஸோ அந்த 900ல் 700 திராம் போயிடும் ரூமுக்கு மட்டும். ஸோ மிச்சம் இருக்கிறது ஒரு 200 திராம் மாதிரி. ஸோ அந்த 200 திராமில் தான் நான் என் தேவையில்லாத செலவெல்லாம் நான் செய்ய போகிறேன். இப்படி கடையில் சாப்பிட்றது, ஃப்ரெண்ட்ஸோடு போகிறது, அது இது. ஸோ சேவிங் நான் பண்ணியிருக்கேன். சேவிங் ஒரு 500 திராம் பண்ணியிருக்கேன். ஸோ 500 திராம்னா ஒரு ஸ்ரீலங்கன் காசுக்கு 40,000. இந்தியன் காசுக்கு வந்து ஒரு 10-12,000. ஸோ அவ்வளோ தான் நம்மளோட சேவிங். ஸோ நம்ம ஆர்டர் பண்ணது இட்லி. ஸோ இட்லியும் நமக்கு 3 விதமான சட்னி கொடுத்துருக்காங்க. சாம்பார், தேங்காய் சட்னி, இன்னொரு சட்னி வந்து. இது ஒரு இந்தியன் தமிழ் கடை ஒன்று தான். ஸோ இந்த கடையில் நான் ஒரு 2 வருஷமாக சாப்பாடு சாப்பிட்டு இருக்கேன். ஸோ மக்களே, இவங்க கடையில் எப்பயுமே சட்னி எல்லாம் செம்ம ஸ்பெஷல். அதே மாதிரி வெண்டிக்காய் பொரியல் ஒன்று செய்வாங்க, அதுவும் அந்த மாதிரி இருக்கும். மற்றபடி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சட்னி கொடுப்பாங்க. இன்றைக்கி இந்த 2 சட்னி, மற்ற நாளைக்கு புதினா சட்னி அப்படிலாம் கொடுப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பகலைக்கு நான் சோறு மட்டும் இருந்துச்சுன்னா கறி வந்து இங்கே தான் வாங்குவோம். ஒரு 4 திராம் 5 திராமுக்கு ரசம், அப்படி ஒரு கூட்டு பொரியல் அப்படின்னு வாங்கிட்டு போவோம். பப்படம் அதெல்லாம். ஸோ இப்போ நம்ம சாப்பிட்ட சாப்பாடு வந்து 6 திராம். ஸோ நம்ம இப்போ காசு கட்ட போகிறோம். ஸோ காசை கட்டிட்டு நம்ம அப்படியே வெளியே போவோம். தம்பி 1 திராமா? இருக்கு. இருந்து நான் நைட் வரைக்கும் இன்றைக்கி கடையில் தான் சாப்பிட போகிறேன். ஏன் தெரியுமா? இன்றைக்கி என் சம்பள நாள். ஸோ சம்பளத்தை அப்படியே நான் கடைக்கே கொடுக்க போகிறேன். ஸோ ஜாயின் பண்ணிடுங்க. பிரேக்ஃபாஸ்ட் முடித்தாச்சு. சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மக்களே. பாருங்கள், வெயில் அடித்து கொளுத்துது. ஸோ இந்த வெயில்லையும் நான் உங்களுக்காக வீடியோ எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ போடணும். நமக்கு இருக்கிறது ஒரு கஸ்டமராக இருந்தாலும், ஒரு சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் அவங்களுக்காக உழைக்கணும். ஸோ உழைப்போம் கடைசி வரைக்கும். முடிச்சாச்சு. ஸோ இதுதான் நம்ம இருக்கிற ஏரியா. ஸோ
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பீட்சா ஹட் இருக்குது, ஜிலேபி இருக்குது, ஸோ எல்லாமே இருக்குது. வாங்க ஓடிப்போம், கால் லைட் போட்டு தான். ஸோ துபாயை பொறுத்த வரைக்கும் இப்படி கல் லைட்டில் தான் மாறணும், இல்லாட்டி ஃபைன். ஸோ யாருமே இல்லை, நம்ம மாற வேண்டியது தான். இந்த ஏரியா நைட் டைம் செம்ம பிஸியாக இருக்கும், சரியான மாதிரி பிஸியாக இருக்கும். இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ரீலங்கன், பிலிப்பீன், இந்தியன் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அவங்கள தான் இருப்பாங்க. ஸோ தமிழாக்கள்லாம் குறைவு. தமிழாக்கள் மெயினாக இருப்பாங்க தேரா அந்த மாதிரி இடங்கள்ல தான். கண்ணுக்கு கவர்ச்சியான இடம் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ நான் எங்கே தெரியுமா போகிறேன், பாருக்கு போகிறேன். ஸோ உள்ளுக்க போய் 2 பியர் வாங்குவோம், எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா பகல் சாப்பாடு சாப்பிட வந்தோம். ஸோ கடை வந்து மெயின்டெனன்ஸ்க்காக க்ளோஸ் பண்ணியிருக்கேன்னு போர்ட் போட்டிருக்காங்க. ஸோ இந்த கடையில் நான் விரும்பி சாப்பிடுவேன். ஏன்னா துபாய் வந்த புதுசில் இந்த கடையிலலாம் நிறைய சாப்பிட்ருக்கேன். சாப்பாடெல்லாம் அந்த மாதிரி இருக்கும். கேரளாக்கள் தான், கேரளா சாப்பாடு அந்த மாதிரி இருக்கும், சொல்லி வேலை இல்லை. சும்மா கல்யாண சாப்பாடு போடுற மாதிரி இருக்கும். நான் துபாய் வந்த புதுசில் இந்த லேனுக்குள்ளே தான் இருந்தேன். ஸோ இந்த லேனுக்குள்ளே இருக்க பின்னுக்கு இருக்க அப்பார்ட்மெண்ட்டில் ஸோ ஒரு பங்காளியோட வீட்டில் தான் இருந்தேன். ஸோ அவங்களோட நமக்கு செட் ஆகலை, அதனால இப்போ நான் ஸ்ரீலங்கன் ரூம் ஒன்றுக்கு மாறிட்டேன். பகல் சாப்பாடு இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் தேடி கண்டுபிடிச்சேன். ஸோ இதுதான் பெஸ்ட்னு சொன்னாங்க. ஸோ வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம். ஹாய். அண்ணா என்ன சாப்பாடு இருக்குது? ஸோ கைஸ் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம் நார்மல் மொட்டை ரைஸ் ஒன்று. மொட்டை ரைஸ்னால் இவங்களோட ஃபேமஸ், நம்மளோட ஸ்ரீலங்கனில் சிவப்பு அரிசி எப்படி இருக்குமோ அது மாதிரி தான். ஸோ அது மாதிரி ஃபேமஸான ரைஸ் ஒன்று. ஸோ வாங்க சாப்பிடுவோம், சரியா? அவங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த கடையில் பொறுத்த வரைக்கும் நமக்கு தனியாக ரூம் ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ ஃபேமிலி ரூம் ஒன்று, நம்ம மட்டும்தான் இருக்கோம், படம் மட்டும்தான். ஸோ இந்த சட்னி வந்து செம்ம உரப்பாக இருக்கும், ஸ்ரீலங்கனுக்கு ஏற்ற மாதிரியே இருக்கும். ஸோ சும்மாவே சாப்பிட்லாம் அந்த சட்னி. ஸோ பாப்பா கூட்டொன்று கொடுத்துருக்காங்க, வாழைக்காய் கூட்டொன்று. வேறு கீரை பொரியல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது கீரை பொரியல், இது வந்து சட்னி மாதிரி ஒன்று ஸ்பைசி. ஸோ இங்கால ஊறுகாய். ஸோ அது மூணையும் வச்சு இதெல்லாம் நான் காசு வாங்கிட்டு பண்ணலை. ஸோ இதெல்லாம் நான் டெய்லி எவ்ரி மந்த், உங்களுக்கு ஓனஸ்ட்டாக எவ்ரி மந்த் வந்து எனக்கு சம்பளம் கிடைச்சோன்னே நான் இங்கே தான் வந்து சாப்பிடுவேன். ஸோ இது என்னோட ஓனஸ்ட் ரிவ்யூ. எனக்கு பிடிச்ச கடைங்களை தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அடிப்பொலி.
இது வந்து முட்டை ரைஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த முட்டை ரைஸ் வந்து ஸ்ரீலங்காவில் எப்படி ரெட் ரைஸ் ஃபேமஸோ அதே மாதிரி கேரளாவில் வந்து முட்டை ரைஸ் ஃபேமஸ். ஸோ அந்த முட்டை ரைஸ் வந்து செம்மையாக இருக்கும். அவங்களோட ஹெல்த்தியும் கூட, நோ சுகர். தாறுமாறு. புளிப்பு இருக்குது, அதோட சின்ன ரசம், இது ஸ்வீட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்வீட் கடைசியில் சாப்பிட நல்லாயிருக்கும். சின்ன ரசம் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்கலி இங்கே வந்து வாழைத்தாரில் தான் சாப்பாடு கொடுப்பாங்க. ஆனால் இப்போ என்ன சிச்சுவேஷன்னா, போர்னால் அந்த வாழைத்தார் இந்தியாவிலேருந்து வார சாமான் வருது இல்லை. ஸோ வாழைத்தார் வாழை இலையில் சாப்பாடு இல்லை. ஸோ இப்படி கப்பில் தான் கொடுக்குறாங்க, இப்படி நார்மலாக. கைஸ், இதில் சாப்பாடோட ருசி எப்படி தெரியுமா இருக்கும்? அந்த மாங்காய் சட்னியும் இந்த துவையலும் இந்த பருப்பும் இந்த ரைஸும் அப்படி சேரும்போது சும்மா அந்த லெமனையும் புளியும் போட்டு அந்த சோறில் ஆக்கியிருப்பாங்க, அந்த கறிங்களில் ஆக்கியிருப்பாங்க. கொஞ்சம் உலருது, கறியில் அந்த புளியும் லெமனும் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும். நாக்குக்கு உள்ளுக்கு இறங்கும் போது சும்மா அப்படியே பபா வாக்கில் இறங்கும். Thank you. कितने है इसका? 2,800. 800 dirhams? Yeah. ऑनलाइन में Huh? अच्छा है, Huh? अच्छा है. Good this is good. Yeah, it's fucking nice. So nice. How many we can shoot this? You can shoot 1.5 hours for the memory card, the byte memory card. We have a separate battery and everything. Yeah. You buy the whole Oh, one. yeah. 2,800 for. Yeah. Very nice, huh? Yeah, it's very nice. I'm using the. இன்னைக்கு அந்த ஜாப் வந்து ஓவர்நைட். ஸோ ஓவர்நைட் மீன் 5 to 6 மார்னிங் 6 வரைக்கும். ஸோ இப்போ வந்து 4:15 டைம். ஸோ சரியான மாதிரி வெயிலாக இருக்குது. ஸோ இந்த மேங்கோ ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ someone in Dubai, okay, Sinhalese so Tamil, මේක try කරලා බලන්න. මේක මාර රයි. okay, தமிழாக்களாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழாக்கள் சட்டப்படி வரத்தொன்று இது. ஸோ பஸ் வரும் 4:25 to 30க்கு. ஸோ அது வரைக்கும் வருவோம். சின்ன பங்கெல்லாம் வச்சுருக்கான்னு பெருசாக வளர்த்து. ஸோ இப்படி தான் என்ஜாய் பண்ணிடுவேன் என்ற துபாய் சேலரி டே. வெறும் 2 dirham தான், ஆனால் சூப்பராக இருக்கும் மேங்கோ ஃப்ளேவர். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மச்சி நைட் டியூட்டிக்கு போய்கிட்டு இருக்கேன். ஸோ நைட்டில் என்ன சாப்பிட்றோம் அப்படின்னு அதை காமிக்க இயலாது, ஆஃபீஸ் சாப்பாடுங்க. ஸோ இதோட நம்மளோட ப்ளாக் முடியுது. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டே ஸ்ட்ராங் கைஸ். இது நான் உங்களுக்கு போகிற வியூவை காமிக்கிறேன். அதே மாதிரி நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வரும்போது அந்த வியூவும் இருக்குது. ஸோ அதையும் காமிக்கிறேன். அங்கே தூரத்தில் அந்த தெரியுது அந்த பில்டிங் செட் ஒன்று, அது அபுதாபி. ஸோ இங்கே இருக்கிறது மெர்சிடிஸ் பென்ஸ் ஷோரூம் இல்லை, இது கம்பெனி. அவங்க இங்கே கொண்டு வந்து இம்போர்ட் அதெல்லாம் செய்கிறாங்க. ஸோ அந்த கம்பெனி. ஸோ இதோட நம்மளோட ப்ளாக் முடியுது.